நம்முடைய வாழ்க்கை ஒரு முள்ளுக்காடாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. அது நல்ல ஒரு திராட்சை தோட்டமாக, மனமகிழ்ச்சியின் தோட்டமாக, ஆசீர்வாதமான தோட்டமாக, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீதிமொழிகள் 24:30-31. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அன்புக்குரியவர்களே, அழகாய் தோற்றம் அளிக்க வேண்டிய ஒரு வயல் நிலம், அழகாய் காட்சியளிக்க வேண்டிய ஒரு திராட்சை தோட்டம் அழகிழந்து, செயல் இழந்து, பண்படுத்த முடியாத சூழ்நிலையிலே, பயனற்ற சூழ்நிலையிலே காட்சியளிக்கும் வேதனையான காட்சி கண்டு சாலமோன் திகைத்து போயிருக்கிறார். அவர் ஆராய்ந்த போது, ஏன் இந்த வயல் நிலம் அழகாய் ஜொலிக்க முடியவில்லை? இந்த திராட்சை தோட்டம் ஏன் கனியற்று போனது? இந்த திராட்சை தோட்டம் ஏன் பலனற்று போனது என்று நினைத்து பார்க்கும் போது, அங்கிருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? ஒரு சோம்பேறியான அனுபவம், உழைக்க மனதில்லாத ஒரு அனுபவம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே சோம்பேறியான அனுபவத்தை தள்ளிவிட்டு உற்சாகமாய், சுறுசுறுப்பாய் உழைக்கின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவரிடம் கேட்போம். நாம் சுறுசுறுப்பை இழக்கும் போது, உற்சாகத்தை இழக்கும் போது, சோம்பேறியின் ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது வாழ்க்கை எப்படி மாறுகிறது தெரியுமா? ஒன்று, முள்ளுக்காடாய் மாறுகிறது. ஆங்காங்கு முள்கள் நம்மை குத்துகிறது. தரித்திரம், கடன் பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு நம்மை குத்துகிறது. இரண்டாவது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடுகிறது. காஞ்சொறி என்றால் அது ஒவ்வாமை ஏற்படுத்துகின்ற, அலர்ஜி ஏற்படுத்துகின்ற ஒரு செடி. திடீரென்று சில மோதல்கள், அழுத்தங்கள் உருவாகி வாழ்க்கையில் நிம்மதி இழந்து விடுகிறோம். நிலத்தின் முகத்தை ஆவியானவர் மூட வேண்டும். காஞ்சொறி மூடக்கூடாது. வீட்டின் வாசலில் கர்த்தருடைய ஆவியானவர் நிலைத்திருக்க வேண்டும். இதயத்தின் வாசலில் இயேசு நிற்க வேண்டும். நிலத்தின் வாசலை சாத்தானோ காஞ்சொரியோ மூடக்கூடாது. முகப்பு மிக முக்கியம். ஆமென். மூன்றாவது, கற்சுவர் இடிந்து கிடக்கிறது, வேலி இடிந்து கிடக்கிறது. ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, வேதவசனம் இல்லை, ஆராதனை இல்லை. எனவேதான் வாழ்க்கை மிகுந்த தோல்வியிலே முடிகிறது. இல்லை, இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பல. நம்ம எல்லாரும் அழகான திராட்சை தோட்டமாய், நல்ல வயல் நிலமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாய் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் எல்லா காஞ்சொறிகளை அகற்றி, எல்லா கற்சுவரை எடுப்பித்து, எல்லா முள்ளுக்காடை மாற்றி உங்கள் வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் எங்கள் வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.